ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். நம்ம விளாகில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் போட்ட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து கிடைக்கும். அதாவது தமிழில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நாய்க்குட்டிகள், அதாவது நமக்கு வந்து பெட்ஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பக்கத்து வீட்டிலேருந்து, அதாவது நம்ம ஒரு தெரு இருக்குது இல்லையா, ஒரு தெருவு நம்ம குடியிருக்கிறோம் அப்படின்னா அந்த தெருவுக்குள்ளே இருக்கிற குட்டியோ பக்கத்து வீட்டில் உள்ள குட்டிகளோ வாங்கி வளர்க்காதீங்க. ஒரு சில பிரச்சனைகள் வரும். எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை வருமானு நான் வந்து அப்படி வந்து நான் சொல்லலை. ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து எடுத்து வளர்க்குற குட்டியுமே வந்து பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டிலேருந்து வாங்கி வளர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஒரு 2 தெருவு தள்ளி அந்த பக்கம் அந்த மாதிரி உள்ள குட்டிகள்லாம் நீங்கள் வந்து எடுத்து தாராளமாக வளர்க்கலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுதான் சொல்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, பக்கத்து வீட்டிலேருந்து நம்ம ஒரு குட்டி எடுத்து நம்ம வளர்க்குறோம், நம்ம செல்லமாக ஆசையாக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாக்க, இப்போ வந்து அந்த குட்டியோட தாய் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கும், சரியா? பக்கத்து வீட்டில் இருக்கும். அந்த தாயோடு சேர்ந்து வளர்ந்த குட்டியை தான் நம்ம வந்து எடுத்து வளர்க்குறோம். நாய்களுக்கு வந்து மோப்ப சக்தி ரொம்ப இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நம்ம பெட்ஸ் வளர்க்குறோம். எங்கள் வீட்டில் வந்து நாய்க்குட்டிகள் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து அங்கேருந்து வந்தாலே வந்து நாங்கள் 2 பேருமே சரி, அந்த மூலையில் முக்கில் வந்தாலே வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சி மாடியில் போய் நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு எங்களை பார்த்து குழப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நம்ம நடக்கிறதாகட்டும், வண்டி சவுண்டு எல்லாமே கிளியராக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளோட ஸ்மெல்லு எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு நன்றியுள்ள ஜீவன் நாய்க்குட்டிகள் வந்து. அதே மாதிரி இந்த நாய்க்குட்டிகள் வந்து ஒரு வேளை நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்போ தான் அந்த நாய்க்குட்டியை நீங்கள் பார்க்க போனாலும் அதை வாலாட்டிக்கிட்டு அதோட நன்றியை வந்து நம்ம பின்னாடி வந்து அது காட்ட தான் செய்யும். இதுதான் வந்து நாய்க்குட்டிகளோட ஒரு பெரிய ஒரு குணம்னாலாம். இந்த குணம் வந்து ஒரு உதவி செஞ்சாலே, ஒரு நேரம் சாப்பாடு போட்டாலே அந்த நாய்க்குட்டிகள் வந்து நன்றி என்றைக்குமே மறக்காது. ஆனால் மனுஷங்களாக நம்மளாம் நிறைய எவ்வளோ உதவி செஞ்சோம், எவ்வளோ அதெல்லாம் மறந்துட்டு பேசுகிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அது வேறு. இப்போ வந்து நம்ம நாய்க்குட்டிகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னாக்க, இப்போ அந்த குட்டி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதோட தாய் வந்து பக்கத்து வீட்டில் இருக்குது, இல்லை அதோட தெருவில் இருக்குது. இப்போ வந்து ஏதாவது நாய்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு குலைக்குது அப்படின்னாக்க அந்த தாய் நாய் குலைக்கும். அதோட வாய்ஸ் வந்து அந்த சவுண்டு வந்து குட்டிக்கு கேட்கும். அப்போ என்ன செய்யும், நம்ம அம்மா அங்கேருந்து குலைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இதுவும் கத்தும். அந்த ரிலேஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து தூரமாக அந்த குட்டியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த அட்டாச் இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து, வருஷம் கழித்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியுமே மறக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனை வருஷம் கழித்து தாயை மீட் பண்ணாலும் அது வந்து வாலாட்டிட்டு வரும். ஆனால் தாய் வந்து குட்டியை அந்த அளவுக்கு வந்து பராமரிக்காது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி, ஆனால் கடிக்கலாம் செய்யாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த வந்து தாய் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இப்போ எக்கு தப்பில் என்னைக்காவது நீங்கள் கேட்ட திறந்தீங்க, நாய்க்குட்டி வெளியே போயிடுச்சு அப்படின்னாக்க திறந்த உடனே என்ன செய்யும், நேராக தாய் இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டியை வளர்த்தாங்க இல்லையா அந்த வீட்டில் உள்ளவங்களோட நன்றியும் அதுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஒரு வயசுன்னு கிடையாது, ஒரு மாதம், நான் ஒரு வயசு தப்பாக சொல்லிட்டேன், ஒரு மாதம் அந்த குட்டியை நீங்கள் வளர்த்துட்டு நீங்கள் வெளியே கொடுத்தாலுமே அந்த குட்டி நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து போனாலுமே உங்களோட குரல், மோப்ப சக்தி எல்லாத்தையுமே வச்சு உங்களை வந்து அழகாக அடையாளம் கண்டுபிடிச்சி வாலாட்டிக்கிட்டு பயங்கர பாசத்தோடு அது துள்ளி குதித்து வரும். நீங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து நீங்கள் எப்போ தான் கதவை திறந்தாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த நாயோட பாசத்தை என்றைக்குமே விடாது. எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் அந்த எப்படா கதவை திறப்பாங்கன்னு அது காத்துக்கிட்டு இருக்கும். அந்த குட்டி என்றைக்கு கதவை திறந்தாலும் அந்த தாயை தேடி தான் போகும். நம்மளை வளர்த்த அந்த பெரியவங்களை தேடி தான், மனுஷங்களை தேடி தான் அந்த குட்டி வந்து போகும். அதே மாதிரி அந்த குட்டி வந்து நம்ம பக்கத்து வீட்டில் எங்கேயாவது நம்ம வளர்க்க கொடுத்துருக்கோன்னு வச்சுங்க, அந்த குட்டி என்றைக்காவது நம்மளை தேடி வரும்போது, இப்போ நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த குட்டியை நம்ம பார்த்து வளர்த்துருப்போம் இல்லையா, சாப்பாடு கொடுத்து வளர்த்துருப்போம். அந்த குட்டி நேராக உள்ளே வரும்போது நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு ஐயோ அது சாப்பிட்டுச்சா, இது சாப்பிட்டுச்சு, இந்த சாப்பாடு குட்டி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அதுக்கு கொடுத்து அனுப்புவோம். கொடுத்து வயிறை நிறச்சி அனுப்புவோம். தாராளமாக அது நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகும்னு வச்சுக்கோங்க. இங்கே சாப்பிட்டுட்டு போயிட்டு என்ன செய்யும், இப்போ ரீசெண்டாக கொடுக்குற அந்த வீட்டில் வந்து என்ன செய்யும், சாப்பாடு சாப்பிடாது. இப்படி ஒரு 4-5 டைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்வாங்க, என் நாய்க்குட்டி வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேங்குது, நீங்களே சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். இது வந்து நடந்திருக்கு. நான் அதை தான் வந்து இப்படியும் இன்னும் சில பேருக்கு நடக்கலாம், அதுக்காக நான் வந்து சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன செய்யும், பெரியவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபனம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து சரி இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி நம்மளை ஓனரை தேடி என்றைக்காவது நம்ம கதவை திறக்கும்போது வீட்டுக்குள்ளே ஓடி ஃபஸ்ட் டைம் அப்படி தான் வருது, அடிக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க. வரும்போது நம்ம வராதுன்னு சொல்லி அந்த குட்டியை தள்ளவும் முடியாது. இவ்வளோ நாள் கழித்து நம்ம ஆசையாக அது சாப்பிட்றதுக்கு வருதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காம போகணுன்னு சொல்கிறதுக்கும் மனசே வராது.
ஏன்னா அதுவும் குழந்தை மாதிரி தானே வளர்த்துருக்கோம். அப்படிங்கும்போது சாப்பாடு கொடுக்காம போன்னு சொல்லி அடித்து பற்றவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்படி கொடுத்தவங்க வீட்டில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மனசை கட்டுப்படுத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த நாயை வர விடாமல் சாப்பாடு கொடுக்காம நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்திருக்கு சில பேருக்கு. அதனால் நான் வந்து சொல்கிறேன், இதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நாய்க்குட்டிகள் வந்து வீட்டில் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 2 தெருவு தள்ளி அந்த பக்கம் பார்க்காத இடத்துல நீங்கள் வந்து கொடுங்க. அதே மாதிரி குட்டி நாய் எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் 2 தெருவு தள்ளி இருந்து குட்டிகளை வந்து எடுத்து வளர்த்துக்கோங்க. அப்படி வளர்த்திங்கன்னா எந்த வித பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் எந்த வித மனஸ்தாபனையும் கிடையாது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாய்களை பொறுத்தளவு சாப்பாடுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குங்க. அதுக்கு பிடிச்ச சாப்பாடு எங்கடா இருக்கும், நம்ம திறந்து விட்டாலே நேராக இந்த நாயோட குணமே அதுதான். இப்போ வந்து நாங்கள் வளர்க்குறோன்னா குழந்த மாதிரி வளர்க்குறோம். 3 குட்டிகளுமே அப்படி தான் இருக்காங்க. 3 குட்டிகளுமே என்ன செய்வாங்கனாக்கா, இங்கேருந்து திறந்து விட்ட உடனே நேராக வந்து என்ன தான் சாப்பாடு போட்டு வளர்த்தாலும் நேராக எங்கடா சாப்பாடு கிடக்கும் ஒரு மோப்ப சக்தியில் மோந்துக்கிட்டே தான் வந்து மோப்பம் முடிச்சுக்கிட்டே தான் போகும். இது வந்து அதோட பிறவி குணம், அது ஒன்றுமே செய்ய முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, குட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியில் கொடுத்து கொஞ்சம் தள்ளியே கொடுங்க, தள்ளியே அங்கேருந்து எடுங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். சரியா? இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இப்போ நம்ம வீட்டு செல்லக்குட்டிகளை காட்டுறேன். பப்பி இது எப்படி வராங்க மட்டும் பாருங்க. பப்பிமா, லில்லிமா, நான் கேமரா கொஞ்சம் தள்ளி வச்சிடவா? இது வரேன். ரோசி ரோசிமா, சாரி சாரி சாரி, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஹாய், ஐயோ தூக்க முடியல, இங்கே வா, இங்கே வா. சாரி சாரி செல்லக்குட்டி. ரோசி ரோசி ரோசிந்தா, கத்தது 2 பேரும் சட்டை போடக்கூடாது. இவனை ஈஸியா தூக்கிடலாம், அவங்கள தூக்க முடியாது. குட்டியில நல்லா தூக்குனேன், இப்ப என்னால தூக்க முடியல. இந்த ரோசிமா அப்படிதானே? பாய் சொல்லிருமா? பாய். சரி 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 சரி. ரோசியை மட்டும் கொஞ்சிட்டு இருக்கேன்னு 2 பேரும் எதிர்த்தாப்புல நின்றுக்கிட்டு குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு